வெளில போனோம் அப்படின்னா அதிகமா மாம்பழம் மாங்காய்லாம் சாப்பிட்றதுனால வந்து பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும், அது ஒரு ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்பெல்லாம் கிடையாதுங்க. குளிக்கும் போது சோப் யூஸ் பண்ணி குளிக்காம ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஆயில் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ பாடி ஹீட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்டர்னலா இன்டேக் மூலமா எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அண்ட் எக்ஸ்டர்னலா அப்ளிகேஷன் மூலமா எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்ன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் நடுவுல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி இருக்கும், அது எல்லாமே மிஸ் ஆகும். வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்மர்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்துட்டு ஹாலிடே, ஊர் திருவிழா, சீசன் ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம், ட்ரிப் பிளான் பண்றது, இந்த மாதிரி ஹாப்பியான விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸ்கின் இஷ்யூஸ், சிக்கன் பாக்ஸ், பாடி ஹீட், இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்குங்க. நம்ம இன்னைக்கு வீடியோல பாடி ஹீட்டை எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்னலா பாடி ஹீட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய வாட்டர் கன்சியூம் பண்ணுங்க. நிறைய வாட்டர் கன்சியூம் பண்ணுன்னு சொன்ன உடனே எல்லாரும் நல்லா வெயில்ல போயிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி சில் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல புது பானையா பார்த்து வாங்கிக்கோங்க. கீழே ஆத்து மணல் கொட்டிட்டு அந்த பானையை வச்சிருங்க. பானையை வச்சுட்டு அதுக்குள்ள வந்து வெட்டி வேர் போட்டுட்டு அதுல தண்ணி ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். அட் த சேம் டைம் பாடி ஹீட்டை நல்லாவே கம்மி பண்ணுங்க. நீங்க எப்போ வீட்டுல இருந்து வெளியே போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. வாட்டர் பாட்டில் ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு எடுத்துக்கோங்க. அந்த வெந்தயம் வந்துட்டு நல்லா ஊறி போயிட்டு கீழே போய் செட்டில் ஆயிருங்க. அந்த வெந்தய தண்ணி கசப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. கண்டிப்பா அந்த வெந்தய தண்ணி கசப்பாவே இருக்காதுங்க. தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெந்தயம் வந்து லாஸ்ட்ல இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்க நல்லா மென்னு சாப்பிட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தண்ணியோட மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாங்க. இந்த மாதிரி பண்றதுனால பாடி ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகுங்க. சம்மர் சீசன்ல கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட பாடி ஹீட்டை நல்லாவே கம்மி பண்ணுங்க. வாட்டர்மெலன், கிக்கம்பர், நொங்கு, ஆலோவேரா ஜூஸ், இளநீ, இதெல்லாம் சாப்பிடறதுனாலே நம்மளுக்கு பாடி ஹீட்டை நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்குங்க. சம்மர்ல நம்ம வெளில போனோம் அப்படின்னா அதிகமா நம்ம ப்ரிஃபர் பண்றது ஜூஸ் தாங்க. அது வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸா இல்லாம பாத்துக்கோங்க. போட்டல்ல அடிச்சு வைக்கிற எந்த ஜூஸுமே எடுத்துக்காதீங்க. ஃப்ரெஷ் ஜூஸா எடுத்துக்கிறதாங்க ப்ரிஃபரபிள். அதுலயும் நீங்க வந்து லைம் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாடியை டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு எனர்ஜெட்டிக்காவும் இருக்குங்க. சம்மர்ல நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுங்க. அதுக்கு பதிலா சில்லுன்னு மோர் குடிக்கலாம், கம்மங்கூழ் குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கிறதுனால நம்ம ஹெல்தியாவும் இருப்போம், பாடி ஹீட்டும் கண்ட்ரோல் ஆகும். அட் த சேம் டைம் டேஸ்டாவும் இருக்குங்க. இந்த மாதிரி பண்றதுனாலே பாடி ஹீட் நல்லாவே கம்மியாகுங்க. அடுத்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ங்க, மை ஃபேவரட் பழைய சாதங்க. பழைய சாதம் சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது சாப்பிட்றதுனால பாடி ஹீட்டை நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்குங்க. அது கூட வந்துட்டு மாம்பழம் மாங்காய் வச்சு சாப்பிட்றதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மாம்பழம் மாங்காய்லாம் சாப்பிட்றதுனால வந்து பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும், அது ஒரு ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்பெல்லாம் கிடையாதுங்க. அது வந்து சீசன் ஃப்ரூட்டுங்க. இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரிதான் அது கிடைக்கும். சாப்பிட்றதுனால பாடி ஹீட்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி அது கூட சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடும் போது அதுவுமே பாடி ஹீட்டை நல்லாவே டிக்ரீஸ் பண்ணுங்க. இன்டர்னலா பாடி ஹீட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்றத பார்த்தோங்க. இப்போ எக்ஸ்டர்னலா எப்படி பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2 வேளையும் குளிக்கணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையும் குளிக்கணுங்க. குளிக்கும் போது சோப் யூஸ் பண்ணி குளிக்காம பாத் பவுடர் யூஸ் பண்ணி குளிச்சா நல்லா இருக்குங்க. அதாவது நலங்கு மாவு யூஸ் பண்ணி குளிச்சா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அதுல வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணிருப்பாங்க, வெட்டிவேர் ஆட் பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி பாசிப்பயிறு ஆட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாமே பாடிக்கு நல்லாவே குளிர்ச்சி கொடுக்குங்க. ஸோ இது யூஸ் பண்ணி குளிக்கும் போது நல்லா இருக்குங்க. ஒண்ணு நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில நலங்கு மாவுன்னு கேட்டாவே அவங்களே கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி குளிங்க. அது கூட வந்துட்டு நம்ம கர்ட் ஆர் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி குடிக்கும் போது நமக்கு வேர்க்குரு பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க. பாடி ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணும். அடுத்து ஹேர் வாஷுங்க. வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஆயில் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 ஸ்பூன் வந்து கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கணுங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஸ்கேல்ப்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஹேர்லயும் நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு ஹேருக்கு எந்த அளவுக்கு ஆயில் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. அதை அப்ளை பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க பேக்கா வந்துட்டு மருதாணி பேக் போடலாம், அதே மாதிரி அரப்பு போடலாம். இது ரெண்டுமே வந்து பாடி ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. வீக்லி ஒன்ஸ் நல்லெண்ணெய் பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு குளிச்சிங்க அப்படின்னாலும் பாடி ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகுங்க.
வீக்லி ஒன்ஸ் மருதாணி நல்லா அரைச்சு உள்ளங்கையிலயும் உள்ளங்கால்லயும் வைக்கிறதுனால பாடி ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ங்க, தூங்குறதுக்கு முன்னாடி தொப்புள்ளையும் கண்ணுலயும் விளக்கெண்ணெய் வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா பாடி ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகுங்க. நான் சொல்றது விளக்கெண்ணெய்ங்க, கேஸ்டர் ஆயில் அந்த மாதிரி நான் தெளிவா கேட்டு வாங்குங்க. நார்மல் ஷாப்ல வாங்கிடாதீங்க, அது வந்து பியூரான கேஸ்டர் ஆயிலான்னு நமக்கு தெரியாது. சோ ஒண்ணு நீங்களே ஆட்டி அந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா மரச்செக்கு எண்ணெய் நிறைய இடத்துல விற்பாங்க, அங்க போயிட்டு பியூரான கேஸ்டர் ஆயிலான்னு நல்லா கேட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கி அதை யூஸ் பண்ணுங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து நான் சொல்றேன் அப்படின்னா அது வந்து கண்ணுல வைக்கிறதுங்க. சோ அவ்வளோ ஈஸியா ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்து வச்சிட முடியாது இல்லைங்களா. சோ அதனால இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டவுட் வருங்க, இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே இதுல எல்லாத்தையும் நான் டெய்லி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருங்க. நான் சொன்ன விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு பாடி ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஆனா எல்லாத்தையும் டெய்லி ஃபாலோ பண்ணணும் எந்த அவசியமும் இல்லைங்க. ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து இது நீங்க ஃபாலோ பண்ணாவே போதுங்க. சம்மர் லீவை ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க, ட்ரிப் பிளான் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வந்து உங்க ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, டேக் கேர். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். Until then, bye bye friends.